மங்களம் உண்டாகட்டும். நாரதரே, தங்களுடைய வரவு நல்ல வரவாக இருக்க வேண்டும். உலகத்தில் மிகப்பெரிய பாடகர்கள் சாம்பவன்கள் எத்தனை பேர் உண்டு? எத்தனை பேர் மிகப்பெரியவர்களோட யாருக்குமே கிடைக்க பெறாதப்பட்டவங்களுக்கு பாட்டுக்கே நாரதன் என்பது. நாயண்டலை நாதம், ராயண்டல் ராகம், தாயண்டல் தாளம். இயல் இசை நாடகம். இயல் என்றால் இசை என்றால் நாடகம் என்றால் நடிப்பு. இதற்கெல்லாம் மெருகூட்டுவது நடை உடை பாவனை. இந்த நடை உடை பாவனோடு வருகின்ற பொழுதே கடலில் கருவாகி புனலில் உருவான கந்தன் ஊர் எந்த முருகனுக்கு சொந்தமான ஊர் உண்டா? கந்தனுக்கு தனி ஊர் உண்டா? ஒன்று ஊர் எல்லாம் குமரன் அமர்ந்திருப்பான் என்பது உலகம் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஆமா முருகா. அப்படின்னா உலகத்தில் எங்கெங்கே குன்று மலைகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் முருகப் பெருமான் இருப்பார் அப்படின்னு வருகின்ற என்னுடைய பெருமை முருகனை எப்படி பிறந்தார் அப்படிங்கிற ஒரு பிறப்பை ஒரு இசை என்று சொல்லக்கூடிய பாட்டாக பாடுகிற பாடகர்கள் மிகப்பெரியவர். ஏன்னா ராகத்துல கிடைக்கின்ற பாடிக்கின்ற பொழுது மேலகட்ட ராகம் அப்படின்னாவே 72 ராகம். சுத்த மத்தியம் 36, பிரதி மத்தியம் 36, 36, 36 கூட்ட 72 ராகங்கள் தான் மேலகர்த்தாங்கிற தாய் ராகம். இந்த தாய் ராகத்துக்கு ஒவ்வொரு ராகத்துக்கும் 482 செய் ராகிற கிளை ராகங்கள் உண்டு. அப்ப ராகத்துடைய கணக்குகள் லட்சக்கணக்கான ராகங்கள். ஆனா இப்ப ராகத்தோடு மிக மிக அவசியம் தாளம். தாளம் பார்த்தீங்களா? தாளத்துடைய ஜாதியை 5 வகையான ஜாதி. இந்த 5 வகையான ஜாதிக்கு ஒவ்வொரு ஜாதிக்கும் 7 வகையான பிரிவு. 35 வகையான தாளங்கள் உண்டு. திருப்புகழிலே அருணகிரி 102 தாளம் தான். அவருடைய அந்த இசையும் தாளத்தோடு சேர்த்து பாடுகின்ற பொழுது கல் மடம் கொண்ட மனிதர்களும் கரைந்து விடுவார்கள். மிகப்பெரிய குன்றுகளும் கரைந்து விடுமா அந்த இசைகளை. ஆக இவருடைய இசை என்று சொல்லக்கூடிய பாட்டோடு இந்த முருகனுடைய பெருமையும் சேர்த்து பாடிய உமக்கு என்னுடைய வரவேற்பு எப்பேற்பட்ட வரவேற்பு. தேவர்களும் 47 சிமார்களும் எல்லோருமே தங்களை கண்டாலே தொடரிடையில் எழுந்து வணங்குவார்கள். அவரோட கழகத்துக்கு சொந்தக்கார யார் அப்படின்னா நாரதன், அபிஷேக பிரியா, அலங்கார பிரியா, நடன பிரியா, கணிப்பிரியன், கழகப்பிரியன். அதனோட சிறப்பு உங்களுக்கு. ஆனா நீங்க என்னைய பார்க்க காரணம் வர மாட்டீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய நோக்கம் கந்த பெருமானை கேட்டு கனி கட்டு வந்திருக்கிறேன். ஏற்கனவே கொண்டு வரக்கூடிய கனி கட்டிக்கிறேன். அதனால ஒரு முழு கோவண துணி. ஆனா இன்று கண்டதில்லை கண்டு வரக்கூடிய கணிக்கு பெருமை உண்டா? முருகன் கேளுங்கள், இந்த கனி கிடைக்குமா? கண்டிப்பா கிட்டும். இல்ல மீண்டும் அது மாதிரியா? கண்டிப்பா கிட்டும். கடைக்குள்ள பெருமை எடுத்து கொள்வாங்க.
முருகா முருகா நான் அக்கறை முருகா கொய்யா முருகா கண்டவரவுடைய இணைக்கு அழகான சிறப்புகள் மாங்கனிக்கும் தென்கதை வங்கனிக்கும் நிக்குமா இனிக்குமா இனிக்க நிக்காது இனிக்கும் வேற மட்டும்தான் இனிக்கு இல்ல முழுமையாகவே இனிக்கும் இவருடைய பூங்கனிய பூல வளம் உண்டா இல்ல முருகா அவருடைய பூல வளம் இருக்குது பூவை போன்ற மென்மையான தன்மை உண்டு கனினாவே மென்மையா தான் இருக்கு இது பூவை போன்ற பூவை எப்படி மென்மையா இருக்கு அதை போல கனி எல்லா கனிகளை விட மென்மையானது அக்கடியை கிழமை கொய்யாமல் கொய்து அடைக்கணும் ஆமா சாப்பிடணுமா சாப்பிடக்கூடாது பட்டும் படாம தொட்டும் தொடாம பட்டும் தடாம கனிக்கு சுவாக்கியம் உண்டா தாராளமா கேளுங்க ஆடுடைய எங்கள் சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் எங்கள் இறைவா போற்றி போற்றி மூன்று புலன்கள் தந்தது உங்களுக்கு மூன்று இருக்கு. ஆமா என்னென்ன? கண்ணால பார்த்தேன். கண்ணியை வரைக்கின்ற பொழுது கண்ணுக்கு அழகா இருக்கு. சரி, காதால கேட்டேன். எப்படி கேட்டீங்க? சத்தம் எப்படி சத்தம் கேட்டுச்சு? சர சரன்னு கேட்டுச்சு. சர சர அப்படின்னா ஊர்வலம், இது சர சரன்னு தான் கேட்டுச்சு. சர சர அப்படின்னா அது நீரினம். ஆனா இந்த கனி எப்படி கேட்டுச்சு? சர சரன்னு கேட்டுது. கனி இலையோட உரசும் போது ஒன்றோடு ஒன்று வருஷிக்கின்ற பொழுது ஏன்னா காற்று மாதமா ஆடி மாதம், காற்றடி காலம். ஆமா, காற்றடி காலத்துல பாத்தீங்கன்னா அதிகமான காற்று, அதிகமான சீனாவுல எல்லாம் 128 வேகத்துல காத்தடிக்கணும். ஆமா, எல்லாமே அவங்க வாகனங்கள் எல்லாம் எண்ணிட்டு போகணும், மக்கள் எல்லாம் தூக்கிட்டு போகணும். அது மாதிரி இந்த காற்றில இந்த கனி போய் அடிச்சுன்னா கிளை இருக்கு, கிளை அடிச்சுன்னா சட்டார் சட்டார் அடிக்கல தப்புமா இருக்கு. ஆனா அப்படி இல்லைன்னா தொண்ணூத்தி தொண்ணாச்சும் கேட்கணும். சரச்சர் கேட்டுச்சா? சரி, இந்த கனியை பறவை விட்டுக்குமா? கடத்தடியாக கவியும் புகழ் பாடும்
எப்படி எது கேட்டது? மும்மலங்களுக்கு எட்டாத உயரத்தில் இந்த கனி எனக்கு மட்டும் தான் எட்டும். கண்டிப்பா எட்டும். இந்த கனி எங்கிறது பாத்தீங்க? பக்கத்துலயே போய் பார்த்தேன். எடுத்துல முடியா? பக்கத்துலயே போவேன். கனி நல்லா பாத்தீங்களா? நல்லா பார்த்தேன். நீங்க பார்த்த கனி காம்புல கனி இருந்துச்சா கனியில காம்பு இருந்துச்சா? கனியில தான் காம்பு. கனியில அப்ப காம்புல கனி இல்ல. அப்ப கனியில காம்புல கனி அல்ல. வள்ளி. ஆரோக்கியமா இருக்கலாம். ஆரோக்கியமா இருக்கு. என் பொண்டாட்டி சின்னவா? ஆமா. நல்லா பாத்தீங்களா? நல்லா பார்த்தேன். என்னுடைய விரும்பி எடுத்துட்டீங்களா? பூர்ணன் பிடிக்கிறேன்டா. நடிக்கிற மாப்பிள்ள என்ன? ஆமா. ஏன்னா மூத்தவர் கொஞ்சம் அமைதியான சாந்தமானவர். ஆனா இவர் ரொம்ப சேட்டையாரி. ஆனா கோபர்களெல்லாம் குணம் இருக்கு அன்பாங்க. அப்ப ஏன் நீ வேண்டாம் மறுப்பு பேசி தருமறை பேசுறானா? இன்னும் நம்ம புருஷன் வரலையே. நம்ம புருஷன் வரலையோ? அவருடைய நீ என்ன எப்போ வருவார்? இப்பதான் வருவாரா? நேரத்துல வருவாரா? இன்னும் வரலையே கோபத்துல பேசுறான். ஏன்னா குடும்பம் சண்டை செல்லாம் மாட்ட முடியாது. அது நீங்க போங்க. பகல்ல அடிச்சுக்கலாம், இரவுல குடிக்கணும். அதான் குடும்பம். குடு இன்பம் குடும்பம். சரி என் முன்னாடி நீ 1000 பேசிட்டு ஏசுட்டேன். அப்பால் பேசியேன். 3000 வருத்த முடியும். உங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுத்தாலா? கூட்டி கொடுக்கணும் என்று கேட்டாலே நீ பார்த்து தவறு இல்லையே. உண்மைதான். நீங்க கூட்டி தான் கொடுக்குறீங்க. நம்ம எல்லாருமே அறிவில்லாத மனிதர்களுக்கு அறிவையும் பொருள் இல்லாத மனிதர்களுக்கு பொருளை எல்லாமே கூட்டி கூட்டி கொடுத்து தவறு கிடையாது. எனவே அண்ணவளை போய் அழைச்சிட்டு வந்துறேன். இப்படி சொல்லாமல் வேடுவராக வேடப்பட்ட வள்ளி இடத்தில் ஒரு மான் கேட்கிறார்கள். வழக்கு தொடர்ந்து காதலித்து காந்தரமன புரிய வேண்டும் முருகா. வள்ளியை மனம் பெறுவது வேசப்பட முறையும். ஆமா. ஏன் ஒரு வேடு உள்ள பெண்ணாக இருப்பாரு குல ஆச்சாரம் கேட்டு பண்ண முடியும். உலகத்தில் பிறக்கப்பட்ட வள்ளிக்கு அங்கிற மாயை இருள் உண்டு. அந்த இருளை அகற்றுவதற்காக முருகனாக வேடனாக வேடந்தாங்கி அவருடைய இணைந்த போலவே ஒரு மான்குடியை தேடி சிலுமலை சென்ற 8 மலை திருமணத்தில் கடிமணம் வருது காட்சி கொடுக்கிற திருமணத்துக்கு வருவீரா? மும்மாலை கொண்டு வரும் முடிவுகளுக்கு தாங்கள் எம்மாலை தெரிவீர்கள் என்று கேட்கலாம். உலக மக்கள் அனைவருமே புகழுடைய புகழ் மாலை உண்டாகும். அதுக்கு எப்படி வரணும்னு அதையும் சொல்லுங்க. பத்து மணிக்கு ஆரம்பிச்சு அவங்க சட்டம் போடுறாங்க. பார்த்துட்டு நாடகம் பார்க்குறாங்க. கண்மணி காரணம் சொல்லு
பாட்டுக்கு